இந்த மந்திரவாதியோட அராஜகம் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போக கடுப்பான ஜோசியர் பையன், எனக்கும் மந்திரம் தெரியும், ஆனா நல்லதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், இப்படி தப்பான வழியில யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விபரீதம் ஆயிடும்னு வார்ன் பண்ணிட்டு வந்துடுறான். அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற கண்ணு தெரியாதவரோட தங்கச்சி இந்த மந்திரவாதி அடிக்கடி மயக்கி டார்ச்சர் பண்றான். அதுல இருந்து அந்த பொண்ணை இந்த ஜோசியர் பையன் காப்பாத்துறாரு. அவனை எப்படிதான் அழிக்கிறதுன்னு இந்த கண்ணு தெரியாதவர் ஜோசியர் பையனை கேட்க, அமாவாசையில அவனோட சக்தி அதிகமாகும், அப்போ அவனோட பிரம்மச்சாரத்தை முதல்ல அழிக்கணும், அப்பவே அவனோட மந்திர சக்தியும் எல்லாம் அவனை விட்டு போயிடும்னு சொல்ல, இதை இவனோட தங்கச்சி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டையும் உன் லவ்வர் உடம்புல அவன் கூட விட்டு கூடு பாயிறான், அதை தடுத்து நிறுத்தணும்னா அந்த குகையில இருக்கிற எண்ணெய் தொட்டில அவனை முக்கி எடுத்தா இவன் உடம்புக்குள்ள அந்த மந்திரவாதி வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ உடம்புல மறுபடியும் மந்திரவாதி புகுந்து இந்த ஜோசியரோட பையனை கொலை பண்ணிடுறான். ஹீரோயின் இதை பாத்துறா. இந்த மந்திரவாதி அவளை குகைக்கு கூட்டிட்டு போய் நாகமாணிக்கத்தை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே இங்க இந்த கண்ணு தெரியாதவரோட தங்கச்சி எண்ணெய் தொட்டில இருக்கிற இவனோட உடம்ப எடுத்து பிரம்மச்சாரியத்தை அழிச்சிடறா. அதே டைம் ஹீரோயினும் ஹீரோவை எண்ணெய் தொட்டில தள்ளிவிட மந்திரவாதியோட மொத்த சக்தியும் அழிஞ்சு நார்மல் மனுஷனா ஆயிரான். மந்திரவாதி கோவத்துல அந்த கண்ணு தெரியாதவரோட தங்கச்சியை கொலை பண்ணிடுறான். தங்கச்சியை கொண்டது தெரிஞ்ச அந்த கண்ணு தெரியாதவர் மந்திரவாதியை அடிச்சு அவன் கண்ணை எடுத்துடுறாரு. அப்புறம் அந்த மந்திரவாதி தொல்லை இல்லாம அந்த ஊர் மக்கள் நிம்மதியா இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சிவன் கோயில்ல வேண்டிக்கிட்ட மாதிரி 1000 விளக்கு ஏத்துறாங்க.